ஷகு, சொல்லுடி பொண்டாட்டி. அட்டி வாங்குவீங்கன்னு சொல்லிட்டேன். மரியாதையா விடுங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா அது இப்படி 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 கட்சியில அடிபட்டுச்சுன்னு சொல்லி என்கிட்ட பொய்யா சொல்றீங்க நீங்க? இதுல ஊட்டு வேற விடணுமா இவருக்கு? ஏன் உங்களுக்கு அடிப்படாத கையை வச்சுக்கிட்டு சாப்பிட முடியாதா? உங்ககிட்ட தான் கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. என்னென்ன பொய் சொல்லி என்ன ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க? ஒரு வேளை நான் வரவே இல்லைன்னா எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது, அப்படிதானே? அதே தாண்டி நானும் கேக்குறேன். உன்னை யாரு வர சொன்னா? நீ குளிக்க போறன்னு சொன்ன. குளிக்கிற வேலையை மட்டும் போய் பார்க்க வேண்டியது தானே? உன்னை யாரு வந்து சைடுல கேப்ல என்ன எட்டி பார்க்க சொன்னது? எல்லாம் உங்க மேல இருக்க அக்கறையில தான் வந்து தொலைஞ்சேன். இப்பதானே தெரியுது ஆனா சார் பொய் சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருந்திருக்காருன்னு. என்ன அக்கறையா மேல உனக்கு? அதான் எதுவும் ஹெல்ப் பண்ண மாட்டேன்ட்டு போயிட்டியே, அப்புறம் என்ன? அப்படி என்ன மேடத்துக்கு என் மேல அக்கறை? போய் தானே சொல்ற, சிவன் என்ன பண்றான் அப்படின்னு பாக்க வந்திருக்க, அப்படிதானே? எனக்கு ஒண்ணும் உங்கள மாதிரி கேவலமான புத்திலாம் இல்ல. பொய் சொல்றதுக்குலாம் ஆளை பாரு ஆளை. பொய் சொல்றாங்களாம். பொய் உங்கள மாதிரி உங்க ஃப்ரெண்டு மாதிரி 2 பேரும் சேர்ந்து பொய்யெல்லாம் நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். ஆதி எனக்கு இருக்கு. ஆமா, அன்னைக்கு இருக்கு குடிச்சிட்டு கூத்தடிக்கும் போது ரேஷ்மா கிட்ட சொல்லியிருக்கணும். பாவம் போன போதுன்னு விட்டேன்ல. இன்னைக்கு கண்டிப்பா சொல்றேன் ஃபோன் பண்ணி. வீட்டுக்கு இருக்கும். நீ வேற சும்மா சும்மா ரேஷ்மா கிட்ட ரேஷ்மா கிட்டன்னு சொல்றேன்ட்டு அமைதி இருக்க முடியாதுன்னு கடிச்சு வச்சிரும் பத்துக்கோ. கடிப்பீங்களா? ஆமா கடிப்பேன். என்ன? இங்க பாருங்க ரகு, தேவையில்லாம என்கிட்ட சண்டை இருக்காதீங்க சொல்லிட்டேன். சின்ன விடுங்க விடுங்கன்னு சொல்றேன். அப்பெல்லாம் விட முடியாது. உன்னை கஷ்டப்பட்டு சமாதானப்படுத்தி இழுத்து என் கைக்குள்ள அடக்கி அந்த கட்டையை உன் கையில இருந்து வாங்கி தூர போடுறதுக்குள்ள அப்பப்பா நான் பட்ட பாடு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதுவும் இல்லாம நிறைய சண்டை காய்ச்சி போயிட்டு. சோ இனிமே ஒரே ரொமான்ஸ் மட்டும்தான். அதுக்கு நானும் ஒத்துழைக்கணும்ல. விடுங்க. ஏய் விடுங்கண்ணா, எங்க போற விட்டுட்டு? நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். இனிமேல இங்க இருக்க மாட்டேன். ஆமா, என்கிட்ட போய் சொல்றவங்க கிட்ட நான் இருக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. நான் கிளம்புறேன். அப்பெல்லாம் விட்டு போக கூடாது. ஆமா, சும்மா சும்மா அம்மா வீட்டுக்கு எல்லாம் போனா மரியாதை இருக்காது. ஆமா ஆமா, நீங்க எனக்கு கொடுத்த மரியாதையை விட அவங்க எனக்கு நல்லாவே மரியாதை கொடுப்பாங்க. அதான் எல்லாரும் முன்னாடியும் நல்ல மரியாதை கொடுத்தீங்களே எனக்கு. அந்த மாதிரி மரியாதையா? சொல்லுங்க, அந்த மாதிரி மரியாதையா? சில நான் தெரியாம தான் கேக்குறேன். எங்க வீட்டுல உங்களை என்ன நினைப்பாங்க? சின்ன பொண்ணு இப்படிதான் அவங்க கிட்ட கஷ்டப்படுறான் போல அப்படின்னு நினைக்க மாட்டாங்க? உங்களை தான் கேக்குறேன். சொல்லுங்க, உங்களுக்கு கேவலமா நினைக்க மாட்டாங்க? அனு, இப்ப ஃபீல் பண்ணி என்ன வருது? ஐயோ, நீ சொன்ன காரணத்துக்கு ஃபீல் பண்ணல. அப்ப சில என் பொண்டாட்டிய நான் இவ்வளவு கஷ்டப்படுத்தியும் என் பொண்டாட்டி பாரு எனக்காண்டி யோசிக்கிறா. சென்ன ஐ மீன் உன்னுடைய புருஷன் நானே, என் புருஷனை என்ன நினைச்சிருவாங்களோ அப்படின்னு யோசிக்கிற பத்தியா? அனு, யூ ஆர் த கிரேட் ஆஃப் த வைஃப். சரியா? அது இதையும் பேசி ஏமாத்தலாம் மட்டும் நினைக்காதீங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட கையில அடிபட்டுச்சுன்னு போய் சொல்லிருக்கீங்க, அப்படிதானே? பொய் நான் சொல்லல, உண்மையதான் அடிபட்டுச்சு. நீயும் பார்த்ததானே எப்படி உங்க வீட்டுல இருந்து வரும்போது ரத்தம் ஊத்திட்டே இருந்துச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த 2 நிமிஷமோ ஒரு 4 நிமிஷமோ தெரியல, 2 பேரும் உட்காந்து தனியா பேசணுமே. அப்ப நீ ரொம்ப எமோஷனலா பேசுனியா, எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு. அது வேற இல்லாம போகும்போது என்னை கூட்டிட்டு போயிட்டு எங்க அம்மா வீட்லயே விட்டுருங்க, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா ஏன் கூட்டிட்டு வந்தீங்கன்னு வேற சொன்னியா. எங்க நீ மனசு மாறி போயிருவியோன்னு ஒரு பயம். அதனாலதான் அப்படி பண்ணேன். மத்தபடி எல்லாம் இல்ல. லைட்டா ஒரே ஒரு கிளாஸ் பிட்டு மட்டும்தான் கிழிச்சிச்சு, அதனாலதான் ரத்தம் ஓவர்ஃப்ளோ. மத்தபடி அதெல்லாம் ரொம்ப பெருசா இல்ல, நீ இப்ப ஃபீல் பண்ற மாதிரி. நான் ஏன் ஃபீல் பண்ண போறேன்? அப்போ எனக்கு வேற வேலை இல்லல்ல, உங்களை நினைச்சு ஃபீல் பண்றதா எனக்கு வேலை. ஆளை பாருங்களேன். அப்படி சொல்லக்கூடாது. புருஷன் பொண்டாட்டி சண்டையில 1000 பிரச்சனை இருக்கும். அதுக்காண்டி அம்மா வீட்டுக்கு போலாமா என்ன? அப்பலாம் போக கூடாது. அப்படிதான் போவேன். என்ன பண்ணுவீங்க? நடிக்காதீங்க. இப்படி நடிச்சுதான் என்ன ஏமாத்தி இந்த அளவுக்கு இங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்கீங்க. ஆளை பாருங்களேன். இதுல நீங்க பட்ட கோவத்துல உண்மை நினைச்சு நான் வேற உங்க பின்னாடியே வந்துட்டேன். கோவம் வந்ததெல்லாம் உண்மைதான். ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கோவப்பட்டது தப்புன்னு தெரிஞ்சு சரி ஓகே அண்ணு எங்க போயிருவாள்வோன்னு ஒரு சின்ன பயத்துல அப்படி ஒரு டிராமா பண்ணேன். அவன்கிட்ட சொல்லக்கூடாதுலாம் இல்ல, சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு முன்னாடி சின்னதா இந்த மாதிரி கலாட்டா பண்ணிட்டு சொல்லுவோமேன்னு பார்த்தேன். அதுக்குள்ள நீயே கண்டுபிடிச்சிட்ட. கொஞ்சம் கூட அறிவே இல்ல உனக்கு. யாரு? எனக்கு அப்படிதானே? உங்களை எடு அந்த கம்ப. அனு, என்ன டோன் மாறுது? எனக்கு வேலை இருக்குன்னு குளிக்கணும், விடுங்க. நான் குளிச்சுட்டு வெளியே வர போனோம். மொத்தமா சேர்த்து குளிச்சுக்கலாமே. அப்படிலாம் இருக்க முடியாது, விடுங்க. நீங்க முதல்ல இது சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. தள்ளி போங்க, திரு போங்கன்னு சொன்னேன். விடுங்கன்னு சொன்னா அடி வாங்குவீங்க. தூர இருக்கும் போதே கண்ட்ரோல் பண்ண முடியாது. இவ்ளோ பக்கத்துல இருக்க, என்னால எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? அதுக்கு அது வந்து போயிலாம் எதுவும் இல்ல சொல்லிட்டேன். ஆமா, நீ எதுவும் தர வேண்டாம், நானே உனக்கு கஷ்டம் தராம எடுத்துக்கிறேனே. இது சரிப்பட்டு வராது.
சரிப்பட்டு வரும். ரகு விடுங்கன்னு சொன்னேன். முடியாது. ஃப்ராடு ஃப்ராடு ஃப்ராடு. உங்க மேல நான் இன்னும் கோவமா தான் இருக்கேன். கையெடுங்க. கோவமா? ஏன் மேலியா? ஏன்? நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் எந்த தப்புமே பண்ணலையே. ஐயோ கடவுளே. சரி சரி, டென்ஷன் ஆகாத. உன் கோவம் குறையணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லி நான் பண்றேன். எதுவா இருந்தாலும் சரி. உங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னாலும் கேட்கிறேன். அங்க போயிட்டு பேசுனதுக்கு நடந்துக்கிறது எல்லாமே தப்புன்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு வரேன். நீ நம்பலன்னா இப்பவுமே போவோம், 2 பேரும் சேர்ந்தே போவோம். கண்டிப்பா மன்னிப்பு கேட்டுட்டு வரேன். உனக்கு ஓகே தானே? இப்போ நீ சமாதானமாயிருவல்ல? ம். ஏன்டி எவ்வளவு கேவலமா பாக்குற என்ன? ஏய், இங்க பாரு. அந்த மாதிரிலாம் கேவலமா பார்க்காத. ஆமா, இவன் இதுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றான் அப்படின்லாம் நினைச்சிடாத. மனசார சொல்றேன். உனக்கு என்ன பண்ணா கோவம் சரியாகுமோ சொல்லு, அத பண்றேன். நான் ஒன்னும் உன்கிட்ட இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்ற எண்ணத்துல எல்லாம் நான் ஒன்னும் மன்னிப்பு கேட்கறேன்லாம் சொல்லல. நான் பண்ணது தப்புன்னு தோணுச்சு, அதனாலதான் சொன்னேன். நீ ஒன்னும் அவ்வளவு கேவலமெல்லாம் என்ன பார்க்காத. ஓ சாரி, இதுக்காண்டிலாம் அப்ப மன்னிப்பு கேக்குறேன்னு சொல்லல அப்படிதானே? சாரிக்கு இதெல்லாம் அவ்வளவு முக்கியம் இல்ல. ஏய், இதெல்லாம் வேணும்னா என்ன கேட்டு எடுத்துப்பேன். அதெல்லாம் எனக்கு எப்படி எடுத்துக்கணுமோ அப்படி எடுத்துக்க தெரியும். எப்படி? அதெல்லாம் சொல்ல முடியாது, சீக்ரெட். அது ரகசியம். அந்த ரகசியத்தை சொன்ன எப்படி சொல்லு? சி விடுங்க. அசிங்கமா. என்னடி அசிங்கமா? இல்ல என்ன அசிங்கமா? இங்க பாருங்க, நீங்க என்ன பண்ணாலும் கோவமா தான் இருப்பேன். விடுங்க. சரி, என்ன பண்ணா கோவம் குறையும் அதையாச்சும் சொல்லு. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன், அதான் பண்ணா கோவம் குறையும். விடுங்க என்ன சொல்றல. விடுங்க. அனு அனு ப்ளீஸ் 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 டி. நான் போறதுதான். ஆமா. அனு, இந்த நேரத்துல யாருடா போன் பண்றது? ஏய் குட்டிச்சி, மாவேல பெட்ரூம் தாண்டி தானே போகணும். வா, உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. சொல்லு பாட்டி. ஹலோ, என்னாச்சு பாட்டி? ரோஷன் அழுகுற சத்தம் கேக்குது. சில பேரண்டி அதெல்லாம் இருக்கட்டும், அவனுக்கு வேற வேலை இல்லை. எப்ப பாரு அழுகுறதுதான் வேலையே. இல்ல என்னமே நினைச்சுக்கிட்டு இருக்கான் மனசுல. கையை அடிச்சு உடச்சிட்டியா? கையில இருந்து தார ரத்தமா கட்டு போட்டிருக்கான் முழங்கை வரைக்கும். இல்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான் மனசுல? கோபம் மட்டும் எங்க இருந்துதான் வருமோ தெரியலமா இந்த பிள்ளைக்கு. ஐயோ கடவுளே, மத்த குணம்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனா கோபம் வந்துட்டா மட்டும் இப்படி பண்றான். சரி என்னமே நினைச்சுக்கிட்டு இருக்கான் மனசுல? உங்ககிட்டதான் கேட்கேன், பதில் என்ன வர மாட்டேங்குது. இன்னைக்கு யாரு பத்தி இதெல்லாம் சொன்னா? வேற யாருமில்ல சொல்லுவா, ரேஸ்மா தான் சொன்னா. அவள எவ்வளவோ படிச்சு சொன்னேன், பாட்டி கிட்ட சொல்லாதன்னு. அதை மட்டும் தான் கரெக்டா பண்ணுவா. யாம்ல என்கிட்ட ஏன் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கா? இல்ல இந்த கிழவி கிட்ட சொன்னா என்ன ஆக போகுதுன்னு நினைச்சிட்டியா? இல்ல தெரியாம தான் கேட்கேன். கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவனை இருக்கா இல்லையாம்ல? சொல்லு, உங்ககிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அங்கன போய் சண்டை போட்டுக்கிறிய? அனுவோட அம்மா நாளைக்கு உன்னை மதிப்பாங்களா? இல்ல அனுவோட அத்தை தான் உன்னை மதிப்பாங்களா? நம்ம வீட்டு பிள்ளையை அங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோமே, அவ என்னைக்காச்சும் எங்க வீட்டுல இப்படின்னு எதனா பெருமையா பேச முடியுமா? முதல் வார்த்தையே சொல்லுவாங்க, உன் மாமா பையன் இப்படியெல்லாம் கையை உடைச்சிட்டு வீட்டுல இருக்க பொருளை உடச்சு தூக்கி போட்டுட்டு போயிருக்கானே, அவன் எல்லாம் ஒழுங்கா இருக்கிறானா அப்படி இப்படின்ல சொல்லுவாங்க. அந்த பிள்ளை நாளைக்கு நம்ம வீட்டை பத்தி பெருமையா பேச முடியுமா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா உன் மனசுல? சொல்லு. ஐயோ பாட்டி, பண்ணதெல்லாம் உண்மைதான், இல்லன்னு சொல்லல. கோவத்துல டக்குன்னு கண்ணாடி உடைச்சிட்டேன். மத்தபடி அடிலாம் எதுவும் இல்ல பாட்டி, நீ பயப்படுற மாதிரி. யாமே என்கிட்ட போய் சொல்ற? அதை தேசமா சொன்னால உள்ளங்கையில ஆரம்பிச்சு முழங்கை வரைக்கும் பெருசா கட்டு போட்டிருக்காம, ஒண்ணு இல்லாததுக்குதான் இவ்வளவு பெரிய கட்டு போட்டிருக்காங்களா? சொல்லு. இப்படி அடிப்பட்ட விஷயத்த யார்கிட்டயுமே சொல்லாம மறைச்சிருக்கா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு கோவம் வருதுன்னு இப்படிதான் கண்மூடித்தனமா நடந்துப்பியா? அனு வீட்டுக்கு போனியா? அங்கனே எதுவும் நடந்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டு நீ பாட்டு கிளம்பி வர வேண்டியதானே? அவங்க என்னமோ பண்ணிக்கிட்டு போறாங்க. நம்ம வீட்டுல இருக்கிற வரைக்கும் நாம லேவன் நம்ம வீட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. இனிமே பிரியா அவங்க வீட்டு பொண்ணு. அவங்க வளகாப்பை எடுத்து தனியா நின்னு பண்றாங்க, நம்ம கிட்ட சொல்றாங்க. சொல்லல அது விஷயம் இல்லல, அது அவங்க வீட்டு பொண்ணு விஷயத்த அவங்க பாத்துப்பாங்க. நீ ஆமலா போயிட்டு அங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா? கையை அடிச்சு உடச்சி கண்ணாடியை குத்தி கையில கட்டு போட்டுற அளவுக்கு 4-5 தையல் கிட்ட போட்டிருக்காங்களாமே. அத்தை, அது என்னது சொல்றீங்க? ரகுக்கு அடிபட்டுச்சு, போன கொடுங்க. இல்லடி, இது வேற ஒருத்தங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இல்ல, இங்க பேசுறதே தெரியுது ரகுதான்னு சொல்லி மரியாதையை போனை கொடுத்துருங்க. இப்பதான் தெரியுது ஏன் காலையிலேயே கிளம்புறேன்னு சொன்னா உடனே போகக்கூடாதுன்னு தடுத்தீங்கன்னு சொல்லி. என் பிள்ளைக்கு அடிபட்டிருக்கு, என்கிட்ட இருந்தே மறைச்சிட்டீங்களா எல்லாருமே சேர்ந்து? என் பிள்ளை ஒன்னும் எனக்கு இல்லன்னு ஒண்ணும் இல்லத்த. ஆமா, மரியாதையை போனை கொடுங்க. ஷோ கடவுளே, நான் என்னெல்லாம் நடக்கும், நீ தயவு செஞ்சு வீட்டுல போய் சொல்லாதன்னு இந்த பைத்தியக்காரி கிட்ட சொல்லணும். அதே மாதிரி பண்ணி வச்சிருக்கா பாரு இந்த பைத்தியக்காரிய. அழுவாதம்மா பாட்டி, போன் ஸ்பீக்கர்ல இருக்கு. இல்லம்ல, போனு சத்தமா இல்ல, நான் தான் சத்தமா பேசிக்கிட்டு இருக்கேன். போன் ஸ்பீக்கர்ல போடு.
போட்டுட்டோம்ல. ஐயோ ரகு, ஐயோ என்னையும் ஆச்சு, ஏதோ கையில அடிபட்டுச்சுன்னு சொல்றாங்க, முழங்கை வரையே கட்டு போட்டுருந்தியாம. என்னையோ ரகு, ஏன் அம்மா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சா, அம்மாவை இப்படி வேண்டாம்னு நினைச்சிட்டியோ மொத்தமா, இவகிட்ட சொல்லி என்ன ஆக போகுதுன்னு. ஐயோ ஐயோ, அம்மாவை அந்த அளவுக்கு கையை வெறுத்துட்டா. என் தங்கமே, என் தங்கமே, ஐயோ. ஐயோம்மா, அழுகாதம்மா. இப்பதான் இங்க கொஞ்சம் அழுகிறத நிறுத்தி இருக்கா. மறுபடியும் நீ ஆரம்பிக்காத. மாறி மாறி எனக்காக யாரும் அழு வேண்டாம். இது சும்மா விளையாட்டுக்கு நானே பண்ணுது. நீ எல்லாம் சீரியஸா எடுத்துட்டு அழுதுகிட்டு இருக்காது சொல்லிட்டேன். நான் வந்து கேட்டேனே, அங்க வீட்டுக்கு போய் கோவப்பட்டு கையை உடச்சுக்கிட்டான்னு சொல்லி. இங்க பாரத லகு, இது சரிப்பட்டு வராது. நான் வரேன் இரு, நேர்ல இப்பவுமே கிளம்பி வரேன் இரு. ஐயோ அம்மா, நீ எல்லாம் வர வேண்டாம். ஐயா, அம்மாவை வேண்டாமே வேண்டாம்னு நினைச்சிட்டியோ? ஐயோ அம்மா, ப்ளீஸ்மா அழுகாதம்மா, கஷ்டமா இருக்கு எனக்கு. அப்படிலாம் நான் எப்பவுமே நினைச்சது இல்லம்மா. எனக்கு உன் மேல கொஞ்சம் கொஞ்சம் விஷயத்துல வருத்தம் இருக்கு. கோவம்லாம் இல்லம்மா. ஏமா இப்படி அழுகுற நீ? இல்ல ரகு, இல்லன்னா நீ என்ன இப்படி சொல்லுவியா வர வேண்டான்னு? அம்மா மேல பாவமா இருக்கேன்னு எனக்கு தெரியுது. ஐயோ ரகு. ஐயோ, அப்படிலாம் எதுவுமே இல்ல. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நாளைக்கு நானே வரேன், போதுமா? தாச்சாயினி, நீங்க பேசாதீங்க என்கிட்ட. நீங்க இனிமே என்கிட்ட பேசவே பேசாதீங்கன்னு சொல்லிட்டேன். என் பிள்ளைக்கு அடிபட்டு இருக்கு, அதை எல்லாருமே சேர்ந்து மறைக்கணும்னு நினைச்சிருக்கீங்களா? இந்த வீட்டு மகாராணி, ஒரு மகாராணி இருக்காங்களே, அந்த மகாராணி வரட்டும், வேலைக்கு போயிருக்காங்களா, வரட்டும் வீட்டுக்கு. என்ன தைரியம் இருந்தா என்கிட்ட இருந்தே மறைச்சிருப்பா. ஐயோம்மா, நான் தாம்மா சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். நீ இப்படி அழுதுகிட்டு இருக்காதம்மா. ஐயோ பாட்டி, நான் போனை வைக்கிறேன். நான் நாளைக்கு வர பாட்டி. அம்மா சமாதானப்படுத்துங்க. சரியா. ஏதே சின்ன பிள்ளைங்க தான் ஏதோ என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க அப்படின்னா, நீங்களும் என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிருக்கீங்களா? தாச்சாயினி, அப்பெல்லாம் எதுவும் இல்லை தாச்சாயினி, சொல்லக்கூடாதுலாம் இல்லை. அது வந்து பிரியா அணு வீட்டில் தானே இருந்தா, அங்கனை வச்சு பிரியாவுக்கு யாருக்கும் சொல்லாம அவங்க மாமியார் வளகாப்பு எடுத்து பண்ணியிருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அணு பிள்ளை அங்கே எதாச்சியா போயிருக்கு. அதுல ஏதோ தகராறு வந்துட்டு அப்படின்னு சொல்லி ரேஸ்மா சொன்னான். சரியா எனக்கும் விஷயம் என்னன்னு தெரியல தெளிவா, என்ன ஏன் சொல்லலை நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு தான் தெரியும் எதுக்கு நம்மளுக்கு சொல்லலை அப்படின்னு சொல்லி. ஒருவேளை அவங்க வீட்டு பிள்ளையை நம்ம ஒதுக்கி வச்சுட்டோமே, அதனால சொல்லலையா என்ன கன்றாவின்னு நம்மளுக்கு தெரியலம்மா. சரியா, இந்த விஷயத்த அரையும் குறையமா உங்ககிட்ட சொன்னா நீ உடனே அங்கன போய் சத்தம் போடுவா. இந்த சண்டையெல்லாம் வேண்டான்றதுக்காண்டிதான் ரகுவே சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்கான். அதான் சரி யோசிச்சு பார்த்தோம், சரியா பட்டுச்சு, சரி நாங்களும் அமைதியா இருந்தோம். யார் எதுவும் இல்லதாச்சாயின்னு நினைக்க மாதிரி. ஆனா நீங்க பண்ணது ரொம்ப ரொம்ப பெரிய தப்புத்த. சரி, நான் பண்ணது தப்பு தான், அதான் மோவனே உங்ககிட்ட பேசிட்டாளா, அப்புறம் என்ன, என்னதான் தப்பு நடந்தாலும் இப்போ ஒரு நல்லது விஷயம் நடந்திருக்கலாம். நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்காளா வீட்டுக்கு, வருவான். போய் அழுவாத, வரட்டும், அவளுக்கு இருக்கு. இதனாலதான் காலையில என்கிட்ட போக வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலோ, இன்னைக்கு வரட்டும், அவளுக்கு வீட்டுல வச்சு இருக்கு கச்சேரி. எம்மா, ஒரு வழியா பிரச்சனை ஏதோ நடக்காம சமாளிச்சாச்சு. ஏய் அனு, என்ன 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 என்னடி? சின்ன பிரச்சனை. இல்லடி, அம்மா வீட்டுக்கு கிளம்புறேன்னு உள்ள போன, பேக் எடுத்துட்டு வரேன்னு ஹேண்ட் பேக் எடுத்துட்டு போற. அதான் துணி எல்லாம் இருக்குல்ல, எதுவுமே எடுத்துட்டு போக போறியே, அதான் கேட்டேன். ஓ, அப்ப என்ன சமாதானப்படுத்த மாட்டீங்க அப்படிதானே? ஏய், நான் எப்படி சமாதானப்படுத்த மாட்டேன்னு சொன்னேன்? பின்ன துணியெல்லாம் எடுத்துட்டு போகலையான்னு கேக்குறீங்க. அப்ப ஒரேடியா அனுப்பிடலாம் நினைக்கிறீங்க அப்படிதானே? நான் ஏன்டி அப்படி நினைக்கிறேன்? நீ அதானடி போறேன்னு சொன்ன, அதான் துணியெல்லாம் எடுக்காம போறியேன்னு கேட்டேன். இது ஒண்ணு பாசமா கேட்ட மாதிரி தெரியலையே. செப்படான்னு இருக்கீங்க என்ன விரட்டி விடுறதுக்கு. யாரு? நானு? ஆமா. சாண்டி, இப்படி பேசினாலும் அப்படிங்கிற, அப்படி பேசினாலும் இப்படிங்கிற. இப்ப நான் என்னதான் பண்ணணும், அதையாச்சும் சொல்லு. என்ன சமாதானப்படுத்துங்க. சரி, சமாதானப்படுத்துறேன். சமாதானப்படுத்துறேன்னு உட்காந்துட்டே இருக்கீங்க. அப்ப என்ன பண்ணணும்? உங்களை நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். சரி போ. ரகு, நீ தாண்டி போறேன்னு சொன்ன. உண்மையாவே போறேன். அடியே இல்ல, அடியே அழகே பாட்டு பாடினேன். என் செல்லம்ல, என் புஜ்ஜில இல்ல. அதேதானே நானும் சொன்னேன், செல்லம் இல்ல புஜ்ஜி இல்லன்னு. ரகு, போங்க, நான் கிளம்புறேன். ஏய் நில்லுடி. ஓய், என்னை விட்டு போயிருவியா? விடுங்க ரகு. முடியாது. என்ன என்ன? சில எங்க போறேன்னு சொல்லி கிளம்புனீங்க மேடம். என்னை விட்டு போக முடியல, அப்புறம் என்ன? ஏன் போறேன்னு சும்மா சும்மா என்ன பயமுறுத்துற? நீங்க மட்டும் என்ன பயமுறுத்தலாம், நான் மட்டும் விளையாட்டுக்கு கூட உங்ககிட்ட சொல்லக்கூடாதா என்ன? சொல்லுங்க, இப்படி கஷ்டப்படுத்துறீங்களா நீங்க மட்டும்? எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா, கையில அடிபட்டுச்சுன்னு சொல்லி. நீங்க இருக்கீங்க பாருங்க, சரியான ஆளுதான் ரகு. உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி என்ன மாத்திக்கிறீங்கல்ல. என்ன விடுங்க,
நீங்க சரியா நடிச்சுக்கிறீங்க என்கிட்ட. உண்மையாவே இல்ல எனக்கு நீங்க. ஏய் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காதடி. உம் உன்கிட்ட உண்மையா இல்லைன்னா சொல்லாத. அந்த நேரத்துல எனக்கு கோவம் வந்துட்டு டக்குன்னு கண்ணாடியை உடைச்சிட்டேன். அது தப்பு தான், இல்லைன்னு சொல்லல. அதான் சொல்றேன்ல, எத்தனை வாட்டி சொல்றது. ஹாஸ்பிட்டல்ல வச்சு நீ பேசும்போது எனக்கு உண்மையாவே கஷ்டமாயிட்டு. நான் பண்ணது தப்புன்னு தோணுச்சு. ஸோ அதனால நீ எங்க என்னை விட்டு போயிருவியோன்ற ஒரு பயத்தினாலதான் அப்படி ஒரு சின்ன டிராமா போட்டேன். அதுவும் நல்லா தானே இருந்துச்சு. வீட்டுக்கு வந்து இத்தனை நாள் ஆகுது, ஒரு நாளாச்சும் புருஷனை கூட்டி விடணும்னு தோணிருக்கா? இன்னைக்கு தானே மேடம் ஆசையா அன்பா இல்லைனாலும் வெறுப்பாச்சும் ஊட்டி விட்டீங்க. ம் வெறுப்போட தானே ஊட்டி விட்டேன் எனக்கு. ஆமா ஆமா, வெறுப்போட ஊட்டி விட்டேன்னு உங்களுக்கு தெரியும். ஆள பாருங்களேன். அப்போ வெறுப்போட இல்லையா? வெறுப்போடலாம் ஒன்னும் ஊட்டி விடல. அக்கறையா தான் ஊட்டி விட்டேன். நடிக்காதடி. என் மேல கோவமா தானே இருந்த நீ? ஆமா, உங்ககிட்ட கோச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? கோவமா இருக்கிறவங்க தான் உங்க பின்னாடியே ஓடி வருவாங்க போல. கோவமா இருக்கிற மாதிரி இருந்தா நான் எங்க வீட்லயே இருந்திருப்பேன். எனக்கு ஒன்றும் எங்க அம்மா இல்லாமலாம் இல்லை. அங்க எல்லாருமே எனக்கு இருக்கதான் செய்யறாங்க. இருந்தாலும் அவங்க எல்லாரையும் விட இந்த மூஞ்சி தான் முக்கியம்னு தோணுது. வேற என்ன பண்றது? ஆனா இந்த மூஞ்சிக்கு தான் அப்படி தோணவே மாட்டேங்குது. செப்பம் பாரு, என்கிட்ட கோவப்படுறதே ஒரு வேலையை வச்சுக்கிட்டு இருக்குது இந்த மூஞ்சி. சின்ன மூஞ்சி மேல அவ்வளவு லவ்வா என்ன? ஆமா, அப்படிதான் இருக்கு. என்ன பண்றது? அப்ப இவ்வளவு நேரம் கெஞ்ச விட்டா? நீங்க பண்ணதுக்கு இவ்வளவு கூட பண்ணலன்னா எப்படி? நீங்க எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க. அப்போ அதுக்கு தண்டனை தர வேண்டாமா? நான் ஒண்ணு இன்னும் சமாதானம் எல்லாம் ஆகல. ஆமா, இன்னும் கோவமா தான் இருக்கேன். ஓ, அப்போ கோவமா தான் இருக்க. அது வந்து ஆமா. இந்த கோவத்தை எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். எப்படி எப்படி சரி பண்ணுவீங்க? சொல்றத விட ஓய் அனு, சாரி, தெரியாம இல்ல கோவத்துல பண்ணிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் கோவத்தை. அதுக்காண்டி என்ன வெறுத்து ஒதுக்கிறாதடி. என்னை விட்டு போகணும்னு நினைக்க மாட்டேல்ல. அதான் சொன்னனே, உங்களை விட்டு போகணும்னு எனக்கு தோணலன்னு. அப்புறம் என்ன? இங்க பாரு. அப்படியே சொல்லுங்க. இங்க பாரு. சொல்லுங்க. அனு, லவ் யூ. அனு, உனக்கு அது ஃபோன் அடிக்குது. ஐயோ, எவன்டா அது இந்த நேரத்துல? சரிங்க, எனக்கு ஃபோன் அடிக்குது, பேசுங்க. ஏய், சிவனா? சிவனா, இதோ வரேன் இரு. எல்லாருக்கும் வணக்கம். சொன்னாங்களே, நேற்று வாய்ஸ் ஓவர் கொடுத்துருந்ததுல நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. வீடியோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை மதித்து கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்கள் பண்ணுற கமெண்டை வச்சு தான் வீடியோ நல்லா போகுதா இல்லையா, கரெக்டான ஷோவில் தான் கொண்டு போகிறேன்னா அப்படின்றத நான் கெஸ் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வீடியோ நல்லா இருக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னதில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.